ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. இப்போ பாருங்க, என் தங்கப்பிள்ளை கொஞ்ச நேரம் ஒரு பிரேக் கிடச்சி உட்காரலான்னு சொல்லி வந்தபோது என் தங்கப்பிள்ளை வந்து என் மடியில் உட்காந்துருக்கான். சரி, இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நான் எங்கேயோ ரெடியாகி உட்காந்துருக்கேன், இவன் வெளியில் எங்கேயோ கிளம்ப போகிறான், இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு எனக்கு கட்டுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கான். சின்னவன் உள்ளே படுத்து தூங்குறான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து வெளியில் கிளம்ப போகிறோம். கொஞ்சம் ஷாப்பிங் சொல்ல முடியாது, கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு, ஐப்ரோ த்ரெட் பண்ணணும், பார்லர் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்படியே நம்ம இன்னைக்கு வெளியில் போகிறதெல்லாம் அப்படியே நான் உங்களுக்காக கவர் பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம வந்து ஷாப்புக்கு வந்துட்டோம். அவர் வந்து எப்படிப்பட்ட ஸ்பெக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு குட்டி கேப்பில் அங்கே இருந்த மிரரில் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கே எடுக்க விடுறதுக்கு, வா நீ எதுக்கு வந்து செலக்ட் பண்ண தானே வந்தேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்து செலக்ட் பண்ண வச்சுட்டாரு. ஆக்சுவலி நான் செலக்ட் பண்ண வந்து இந்த கண்ணாடி தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அவருக்கு வந்து அந்த மூக்கு கிட்ட வந்து அது கொஞ்சம் இடிக்கும், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுவும் கேட்பாரா? அதுவும் கேட்க மாட்டார். உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுன்னு சொன்னால் அதையும் போடவும் மாட்டார். ஓகே, பார்த்தா நிறைய கண்ணாடியெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே வந்து இப்போதைக்குள்ள ட்ரெண்டிங் மாடல்னு சொன்னாங்க. அவர் அதுலேருந்து ஒன்று தான் செலக்ட் பண்ணாங்க. இந்த இப்போ பார்க்குறதுங்க எல்லாம் அந்த ஒரு வரிசையிலேருந்து தான் ஒன்று செலக்ட் பண்ணாங்க. நான் செலக்ட் பண்ணது இந்த கண்ணாடி. அவருக்கு அது வேணான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வேறு ட்ரெண்டிங் மாடலில் இருக்க ஒன்றை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அப்படியே மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஐப்ரோ வந்து த்ரெட்டிங் பண்ணணும்னு நினச்சேன். பட் டைம் ஆனனால கிளம்பிட்டு, லைவ் போடணும் 2 மணிக்கு, அதனால டைம் ஆச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஜென்ஷன் பக்கத்தில் வந்து குகை இருக்குல்ல, மேலே வந்து ட்ரெயின் போகும், அண்டர் கிரவுண்டு கிட்ட வந்திருந்தோம். அப்படியே கொஞ்சம் பலகாரம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வெளியில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வச்சு என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியலை. அதனால் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் வீடியோ எடுக்கிறோம். என்னுடைய பிபி க்ரீம் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நான் இந்த நிறைய பேர் கேட்பீங்க, அக்கா மேக்கப் போட்டிருக்கீங்கன்னு. நான் வந்து வெளியில் போகும்போது இப்போது வந்து நான் இப்போ போட்டிருக்கேன் மேக்கப் பார்த்தீங்களா, வெளியில் போகும்போது போடுறது வந்து இந்த 2 க்ரீம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன்னா சன்ஸ்க்ரீனும் அந்த பாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா பிபி க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவேன். இது 2ல் ஏதாவது ஒன்று. இது யூஸ் பண்ணால் இது யூஸ் பண்ண மாட்டேன். மெசேஜ் வந்துச்சு. இது யூஸ் பண்ணால் இது யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி 2 in 1 தான் யூஸ் பண்ணுறது. இது வந்து பாண்ட்ஸோட இது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும். நான் கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும் நான் ஒரு பாண்ட்ஸ் க்ரீம் வாங்கினது. அதுவே 8 மாதம் வச்சு ஓட்டியிருக்கேன். இதை விட சின்ன டப்பா அது. இது இப்போ ஒரு புதுசாக வாங்கியிருக்கேன். இது ரேட் வந்து பாருங்க, க்ரீம் நல்ல வாசனை, நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். பாருங்க க்ரீம் பார்த்தீங்களா. இது வந்து ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. இப்போ வந்து இது வந்து பிபி க்ரீமு. இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கலராக எடுத்துக்காமி நம்ம இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த பிபி க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது போகிறதுக்கு. எப்போது நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதில் வந்து இந்த பிபி க்ரீம். இதே மாதிரி தான் ஒரு சின்னது வச்சுருந்தேன். இதே மாதிரி தான் ஒன்று சின்னது வச்சுருந்தேன். எனக்கு அது எவ்வளோ போச்சு, அதுவும் ஒரு 5 மந்த்ஸ் கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக எடுப்பேன், அதிகமாக எடுக்க மாட்டோம். கொஞ்சமாக இந்த டியூப்லேருந்து கொஞ்சமாக இந்தா வந்துச்சு பார்த்தீங்களா, இவ்வளோ தான். இவ்வளோமே போட்டாலே போதும். சூப்பராக இருக்குது நம்ம ஃபேஸ்க்கு போட்டால். இவ்வளோ தான் போடுறது. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்ணுறது. நம்ம கலராக காமிக்கணும்னு கிடையாது. நம்மளுடைய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பாண்ட்ஸ் க்ரீமும் அப்புறம் வந்து நம்ம சன்ஸ்க்ரீனும் போடுறது. இது வந்து கொஞ்சம் கலராக காமிக்கும். நம்ம ஃபவுண்டேஷன் பதில் எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இது போட்டுக்கலாம் நம்ம. இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் ஒன்று வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பெரிய பாட்டிலாக தான் வாங்கினேன். ஏன்னா நம்ம வந்து வீடியோலாம் பண்ணுறதுனால ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து என்னுடைய ஐப்ரோ பென்சிலாக காணும். ஆக்சுவலி நான் ஐப்ரோ பேலட் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம இந்த லைவுக்கு வரனால ஐப்ரோ பேலட் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் வந்து ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய ஐப்ரோ பென்சிலை இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க ஆட்டையை போட்டுட்டாங்க, யாருன்னு தெரியல. ஸோ வந்து அதை காணும். அப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டியோண்டு ஒரு ஐலைனர் வாங்கியிருக்கேன். டாஸ்லரோட இது. ஹிமாலயோட ஒரு காஜல் வாங்கியிருக்கேன். எனக்கு காஜல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு என் கண்ணுக்கு எப்போவுமே காஜல் தான் ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ வந்து காஜ் ஏன் ஏன் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கம் ஸ்க்ரீனுக்கு வராத ஓகேவா? டேம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை? நான் கொடுக்குறேன், என்ன கொண்டு போ. இது வந்து ஐயோ இண்டு வாய் வச்சுருந்தோம். இது வந்து ஹிமாலயோடது ஒரு குட்டி காஜல். எனக்கு எப்பவுமே வந்து கண் எழுதுற பிடிக்கும். பாருங்க எப்படி எல்லாம் ஆட்டையை போட பார்க்குறான்னு பாருங்க. அடுத்து என்னடா ஆட்டையை போடலான்னு யோசிக்கிறான் போல். ஓகே, இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னுடைய ஃபேவரட் வந்து இந்த 3 தான். நான் மேக்கப்புன்னு யூஸ் பண்ணுறது இந்த 3 தான். ஸோ இது இல்லாமல் நான் இல்லை, இது இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் இதுவும் இல்லை. ஓகேவா? இந்த 3ம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் வந்து ஒரு லிப் லைனர் வாங்கியிருந்தேன். லிப் லைனர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து லிப் லைனர் கொடுத்துட்டு தான் லிப்ஸ்டிக் போடவே செய்யணும். அப்போ தான் அந்த கரெக்ட் இது வரும். ஓகேவா? பாருங்க, ஒரு லிப் லைனர் வாங்கியிருக்கேன். இது 2 நெயில் பாலிஷ். எப்படி இருக்குது? 2 நெயில் பாலிஷ் இன்றைக்கி. ரெண்டுமே என் ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, இன்றைக்கி தான் நம்ம இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணது இவ்வளோ தான். அப்புறம் வந்து வேறு என்ன, வேறு எதுவும் இல்லை. இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணது. 2 கவரும் வேண்டாம். ஓகே, அப்போது நம்ம இன்றைக்கி தான் அங்கே போய் வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சேன். சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். அங்கே வந்து ரொம்ப பிஸியாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்து எடுக்கிறதுக்கு. இப்போ வேறு இது குட்டி தொங்குப்பில்ல. ஓகே, நம்ம இன்னி அடுத்த ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான் போனோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பெக்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்க ஃப்ரேம் போட்டுட்டு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களால் அங்கே வெயிட் பண்ண முடியாது, அதனால் நாங்கள் வந்துவிட்டோம். ஏன்னா லைவ் வேறு இருக்கா எனக்கு 2 மணிக்கு. அதனால் நான் இங்கே வந்துட்டு இனி நம்ம வந்து நாளைக்கு அவர் போய் வாங்கிடுவார். அதுக்கப்புறம் அப்படியே போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். சரி, அடுத்த ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு குட்டி வ்ளாக், என்னுடைய மேக்கப் செட்டெல்லாம் காமிச்சு தந்தாச்சு. அது வரைக்கும் பாய். பாய்.